ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. நம்ம டியூட்டிக்கு கிளம்பிட்டோம் காலையில். இன்னும் குடோன் கிட்ட போய் லோடெல்லாம் ஏற்றிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நேற்றுக்கு நான் வீடியோ போடல. நேற்றுக்கு ஏன் வீடியோ போடலனாக்கா நம்ம பர்சனலாக கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் நேற்றுக்கு வீடியோ வரல நம்ம சேனலில். இன்றைக்கி வீடியோ இருக்குது. நம்ம ஏன் டெய்லி அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு போடுறதுனால நம்மக்கிட்ட வீடியோ ஸ்டாக்லாம் ஒன்றும் கிடையாது வச்சுருந்து போடுற மாதிரி. அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டியில் லோடு ஏற்றியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் லோடு. பாருங்க, இவ்வளோ தான் லோடு இன்றைக்கி. நீங்களுமே இந்த மாதிரி லோடு ஆட்டோ வச்சுருந்தீங்கனாக்கா சும்மா நிப்பாட்டி வைக்காதீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ரெகுலராக ஓட்டுற டியூட்டியோ அல்லது ஆன்லைனில் கூட இருக்குது. ஆன்லைனில் போர்ட்டர் அந்த மாதிரி ஆஃபில் டியூட்டி வரும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சும்மா நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இஎம்ஐ பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் சொல்ல வரேன். போர்ட்டர் இருக்குது. அப்புறம் இன்னும் வேறு ஏதோ ஒரு ஆப்லாம் கூட இருக்குது. ஆனால் நான் அந்த ஆப்லாம் ட்ரை பண்ணதில்லை. நான் போர்ட்டர் மட்டும் ஓட்டியிருக்கேன். போர்ட்டர் இல்லாமல் வேறு ஏதோ மூவேந்தர் அப்படின்னு கூட ஒரு ஆப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதன் மூலயமெல்லாம் சவாரி வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வண்டி சும்மா நிப்பாட்டி வச்சா அதனால் நமக்கு எதுவும் லாபம் கிடையாது. இருக்க வண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடி வாங்கிடும். ரிப்பேர் ஆகிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது சும்மாவே வச்சுருந்தா. அதனால் சொல்ல வரேன். சரி, நாள் அப்படிங்கிறதுனால இந்த ரோடு டிராஃபிக் கம்மியாக இருக்குது. அதாவது இந்த ரோடு என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம்
கோடம்பாக்கம் ஆற்காடு ரோடு தாங்க இது. கோடம்பாக்கம் ஆற்காடு ரோடு. நம்ம கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு முன்னாடி தான் இருக்கோம். இன்னும் பிரிட்ஜு கிட்ட போகலை, கிட்ட தான் போயிட்டுருக்கோம். லீவு நாள் அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி அதிகமாக வந்து ஒன்றும் டிராஃபிக் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 10 மணி தான் ஆகுது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலத்து மேலே தான் போயிட்டுருக்கோம். கோடம்பாக்கம் பாலம் இது. ஆப்போசிட் சைடு பாருங்கள் எந்த வண்டிகள் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஆப்போசிட் சைடு வர்றதுக்கும் நம்ம போகிறதுக்கும் வந்து இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க பாருங்கள், கம்பம் மாதிரி. கிளைமேட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வெயில் வந்து இதுவாக இருக்குது. வெயில் ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது. இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு மேலே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரமாக ஒரு பாலம் குறுக்க போகிற ஒரு பாலம் தெரியும். அந்த குறுக்க போகிற பாலம் வந்து டி நகர் உஸ்மான் ரோடு பாலங்க. அது நமக்கு நான் இருக்கிறதுக்கு கணக்கு எடுத்திங்கனாக்கா ரைட்டில் போனால் டி நகர், லெஃப்டில் போனாக்கா லயோலா காலேஜ் இதான் வரும். இன்னைக்கு வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா மழை வர மாதிரியே ஒரு கிளைமேட் இருக்குது. ஆனால் வராத மழை வர மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து வெயில் கம்மியாக இருக்குது, ஒரு சில இடங்களில் வந்து வெயில் அதிகமாக இருக்குது. இதுதான் சென்னையோட நிலவரம். இது வந்து கடைசி பாயிண்ட். இந்த இடம் இறக்கி முடிச்சுட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இறக்கி முடிச்சுட்டு அடுத்து நம்ம நேராக ஓடலில் போய் எம்டி ட்ரையை போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.